குற்றாலத்துக்கு எங்கள் ஐயா குளிக்க போகிறாங்க. முதலமைச்சராக இருக்கும்போது எங்கள் ஐயா, நம்ம ஐயா காமராஜ் குளிக்க போகிறாங்க. சனங்கள்லாம் துணியை பாதியே என்னையும் தேய்ச்சிட்டு துணிமணியாக அரை புள்ளியெல்லாம் ஓடுறாங்க. வண்டி நிப்பாட்டி என்னன்றாங்க, ஐயா எங்களை குளிக்க விடாமல் போலீஸ்காரங்க அடிச்சு தரத்துறாங்கய்யான்னு. ஏன் கூப்பிட்டு பாருங்க, நீ வா என்னப்பா ஏப்பா மக்களை வரட்டே பண்ணு. ஐயா அது வந்து முதலமைச்சர் இந்த மாதிரி அமைச்சர்கள் வரும்போது பொதுமக்கள் குளிக்க கூடாதுன்னு சட்டம் யார் சொன்னது? வெள்ளக்காரங்க காலத்தில் துறமார்கள் போட்டுருக்காங்க அந்த சட்டத்தை. அவங்க குளிக்க வரும்போது யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் வெட்டிடணும். யோ அது வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட போது கொண்டாந்த சட்டம். யார் நாடு விடுதலை பெற்றுச்சு, நம்ம ஆட்சி மக்களாட்சியா, மக்களுக்கான அதிகாரம். நீ என்னையா மக்களை குளிக்க விடாம விரட்டிட்டு இருக்க? விரட்ட உன்னே கோபப்படுவானா என்னைய கோபப்படுவானா? ஐயா முட்டாள், போயா மக்களை குளிக்க வையா, போயா எல்லாரும் போய் குளிங்க. சட்டம் ஐயா, சட்டம் வெங்காயம் கிழிச்சு போடியா, போயா என்னையிலிருந்து சட்டம் மக்கள் குளிக்கலாம், போயா. சட்டத்தை அந்த இடத்துல நிறைவேற்றின தலைவன். நினைச்சு பாருங்க, விவேகானந்தர் கட்டடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு பெரிய போராட்டம். பேருந்துல போற போது நடத்துனர் ஒரு மாணவரை அடிச்சு போறாரு.